கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக காத்திருந்து ஜெபிக்க, பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தம் தேவைப்படுது. வாக்குத்தத்தம் நம்ம தியானிக்கும் போது, ஆமாப்பா என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்பா அப்படி சொல்லி ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நிமிஷம் சரி, பைபிள் வசனம் வாசிக்கும்போது இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையில நான் எவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு எத்தனையோ ஜெபகுறிப்பு வரும்போது அதில் முக்காவாசி ஜெபகுறிப்பில் என்ன இருக்கு அப்படின்னா கடன் கடன் கடன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காரியம் எதுனா கடன். கடன்ல சொந்த தேசம் வேண்டான்ட்டே போயிட்டேன். வியாபாரத்துல நஷ்டம், வீடை விற்று, கடன்ல இருக்கும்போது நகையை விற்று எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன். இது என்னோட வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன காரியம். நஷ்டப்படும் போது உள்ள பிரச்சனை. நஷ்டம் ஏன் வருது? ஏன் ஒரு குடும்பத்தில் சாபம் ஏன் வருது? ஏன் ஒரு குடும்பத்தில் மன அழுத்தம் ஏன் வருது? ஏன் ஒரு குடும்பத்தில் டிப்ரெஷனில் இருக்காங்க? ஏன் ஒரு குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை வருது? கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது? இப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் கற்றுக்கொள்ள முடிந்தது. மனைவிக்கு தெரியாம தான் கடன் வாங்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண தெரியாது, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வியாபாரத்துக்கு போயிடுவேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசுறது, பொய் பேசி கடன் வாங்குறது, கொடுக்க முடியலன்னா பொய் பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் பொய் பேசுறது. ஆக மொத்தம் கடன் தான் அதிகமாகிச்சு போது வர என்னோட வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் போச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம்லாம் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை சொல்கிறேன். ஏன் காலையில் என்னுடைய காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிறிஸ்டியன், ஒரு வேதக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய குடும்பத்தில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அப்படி தான் நிறைய கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. அதையும் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ கடைசி காலத்தில் செல்ஃபோன் கையில் வந்துட்டு, செல்ஃபோனை கீழே வைக்க மனசு வரமாட்டேங்குது. எப்பவும் பார்த்தாலும் கையில் தான் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு கையில் செல்ஃபோனு, ஒரு கையில் சாப்பாடு.
சாப்பிடும்போதும் செல்ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூங்கும் போதும் கையில் அப்படியே செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுறாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே செல்ஃபோன் தான் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறாங்க. மனைவிட்ட பேச நேரம் இல்லை, அம்மா அப்பாட்ட பேச நேரம் இல்லை, வேலைக்கு போகிற இடத்துல கரெக்டாக போகிறதுக்கு முடியல. நிறைய மிஸ்டேக். காலையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, தேவனை துதிக்க முடியல, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை மிஸ்டேக். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. நான் மற்ற ஆளை சொல்கிறத விட நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. அதையும் சேர்த்து சொல்கிறேன். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் போய் பாருங்க, கடன்ல செத்து போறாங்க, கடன்ல மரண பயம், கடன்னால சொந்த தேசத்தை விட்டு போயிருந்தாங்க, கடன்னால சொந்தக்காரங்க பேச மாட்டேங்காங்க, கணவர்னால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, கடன்னால பிள்ளைய படிக்க வைக்க முடியல, கடன்னால கரெக்டான வயசுல கல்யாணம் முடிச்சு வைக்க முடியல, கடன்னால வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லை, கடன்னால ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை, சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்திலே வீட்டில் எந்த ஒரு பொருள் வாங்க முடியல, கடன் சில வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நல்ல சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, கடன்னால பக்கத்து வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகள். இப்படி எத்தனையோ குடும்பத்தை சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில இதுல 90% தாண்டி இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா 2008 கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையில ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க இந்த பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. 2024 இன்னைக்கு வரையும் நான் உயிரோட தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கடன் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வியாபாரத்தில் கடன், திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கடன், வீடு கட்டும்போது கடன், பேங்க் லோனு, ஜொல் லோனு, பிஸ்னஸ் லோனு எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். என் வாழ்க்கையில் கடன் கடன் கடன், தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கியிருக்கேன், சொந்தக்காரன்கிட்ட வாங்கியிருக்கேன், எத்தனையோ கடன். என்னோடய வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருந்துச்சு. சரி, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, தேவனை ஒழுங்காக தேடலை, அவருடைய கற்பனையை கை கொள்ளலை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலை. கையில் பைபிள் வாசிச்சிருக்கேன், ஆனால் எப்படி வாசித்த ஞாபகமே இல்லை. என்னமோ ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வாசிச்சிருப்பேன், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் பல லட்சங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-55 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போது கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அப்பந்தான் வசனத்துடைய அர்த்தம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். இப்போ 2 இடத்துல கம்மா வந்திருக்கு. இன்று, இன்னைக்கு நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி. முதல்ல தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, கற்பனைகளின்படி செய்ய கவனமா இருக்கணுமா. அதான் 2 பாயிண்ட். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்கணுமா. அப்ப இன்னைக்கு முதல்ல செய்தி என்ன அப்படின்னா, கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி கவனமாய் கேட்பாயானால். எல்லா கற்பனையும் சொல்லி முடிச்சிட்டாரு. பைபிள்ல உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. முதலாவது முழு இதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். ஏன் ஒரு வீட்டுக்குள்ள கடன் வருது, ஏன் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, ஒரு வீட்டுக்குள்ள ஏன் போராட்டம் வருது, இதை நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. நான் மற்றவங்களை சொல்றதுக்கு நான் ஒண்ணுமே இல்லை. நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சாபத்தில் வாழ்ந்திருக்கேன். நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தனா சாபத்தில் இருந்திருக்கேன். பொய் பேசி நாசமாக போனதில் நான் ஒரு ஆள். ஏன்னா வேதம் சொல்லிடுது, பொய் பேசிடும் நாசம் அடைவான்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில கடன் வாங்குறதுக்கு அதிகமான பொய் பேசியிருக்கேன், கொடுக்க முடியலன்னு அதிகமான பொய் பேசியிருக்கேன்.
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கேன். இதை ஏன் தெரியுமா காலையில் சொல்கிறேன்? வாயில் உண்மை இல்லை. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஏன் ஆசீர்வாதம் குறையுன்னு சொல்லி பார்க்கும்போது கடன். அந்த கடனுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது ஒன்று பொருளாசையாக இருக்கும், இல்லை பண ஆசையாக இருக்கும், இல்லை எப்படியாவது வீடு கட்டி அதில் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கடன் வந்து நின்றும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம எதுலலாம் ஆசைப்படுறோமோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கு. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக உபாய தந்திரங்கள், அநேக தந்திரமான காரியங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள எப்படி கடன் வருது. சில வீட்டுல விதவியா இருக்காங்க. அவங்க வீட்டு தேவைக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க. வாடகை கொடுக்க முடியல, கடன் வாங்குறாங்க. வேலை இல்லாம இருக்கு, அதனால கொஞ்சம் கடன் வாங்குறாங்க. பிள்ளைகள் காலேஜ் படிக்க கொஞ்சம் கடன் வாங்குறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, கொஞ்சம் கடன் வாங்குறாங்க. வியாபாரம் பார்க்கறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறாங்க. இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறாங்க. பேங்க்ல போய் ஒரு ஓடி அக்கௌண்ட் வாங்குறாங்க, லோனு. இன்னுமாக பிஸ்னஸ்க்காக ஒரு லோனு. எத்தனையோ லோன் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது சில காரியத்துக்கு பணம் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் போய் சேர்க்குறாங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை தலையில் ஒரு நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம், மயங்கி கீழே விழுந்துருவாங்க, ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். எத்தனையோ காரியத்துக்கு உடனே பணம் வேணும். உடனே சொந்தக்காரன்கிட்ட கேட்பாங்க, உடனே பேங்க்ல போய் நகை வைப்பாங்க, இல்லை வீட்டை அடமானம் வைப்பாங்க. நிறைய குடும்பத்தில் கடன் எப்படி வந்து சொல்லி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கடன் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகளுடைய தேவைக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, திருமண காரியத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, முடியாத ஒரு பொசிஷனில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் வாழ்ந்ததில்லை. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் கடன் வாங்கியிருக்கேன், வியாபாரத்தில் தேவை இருக்கும்போது கடன் வாங்கியிருக்கேன், வீடு கட்டும்போது கடன் வாங்கியிருக்கேன். இப்படி பிள்ளைக்குள்ள காரியத்துக்காக எத்தனையோ காரியங்கள் சொல்லிட்டே வரலாம். ஒரு மனுஷனுக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே யார்கிட்டயாவது போய் நின்று எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், என் வீட்டில் இப்படி சூழ்நிலை, என் வியாபாரத்தில் இப்படி சூழ்நிலை, என் கம்பெனியில் இப்படி சூழ்நிலை, எனக்கு வேலை போயிட்டு, எத்தனையோ காரியத்துக்காக கடன் 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 கடன். ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க. ஒரு குடும்பத்தில் 3 கோடி ரூபா கடன் இருக்குனாங்க. நான் சாக போகிறேன் அப்படின்னாங்க. ஏன் பிரதர் சாக போறீங்க? 3 கோடி ரூபா கடன் இருக்கு, என்னால் அடைக்க முடியல. ஆனால் என் வீடு மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபாயே பெறும். வீடு விற்க மாட்டுக்கு, விற்றா கூட நான் கடன் அடைச்சிடும் அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது கையில் பணம் இருந்துச்சு, ஆனால் வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள 75 லட்ச ரூபா கடன் வந்துட்டு அப்படின்னாங்க. ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள 75 லட்சம் கடன் வந்துட்டு நிம்மதியே இல்லை. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், 2 பேருமே வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் 75 லட்சம் கடன் வந்து, எப்படி கடன் வந்துட்டு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே ஒருமனப்பட்டு பேசி தான் வீடு கட்டணும், 2 பேருக்குமே சம்பளம் அது 1 லட்ச ரூபா வருது, ஆனால் 75 லட்சம் கடன் வந்துட்டு அப்படின்னாங்க. என் பிள்ளை படிப்புக்காக நான் 10 லட்சம் வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியல. என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதனால நான் பணம் வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியல. இன்னைக்கு கடன் குட்டி போட்டு பல லட்சங்கள் ஆயிட்டுன்னு சொல்லி எத்தனை குடும்பத்துல கண்ணீரோடு ஆள்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னதுன்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கோம்ல. எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா அப்பா ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறாங்க, என் புருஷன் வேலைக்கே போக மாட்டேங்கான், என் குடும்பத்துல ஒரே கடன் அப்படிம்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட சட்டம் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. நான் வாசித்ததுனால சொல்றேன். ஏன்னா நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அவங்கள எந்த கணக்குல எழுதுனே தெரியல. பரலோகத்துல போய் நிற்கும் போது எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். உன் கையில பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ வாசியான்னு சொல்லி முதல்ல கேட்பாரு.
சில குடும்பத்தில் 50 வருஷமா கிறிஸ்டியனாக இருக்காங்களா, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு தடவை கூட இன்னும் பைபிள் வாசிக்க முடியல. வேதனையான காரியமாக இருக்கு. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை. கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். வேலை செஞ்சாதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு களவாண்டு சம்பாதிக்கணும், கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும், ஏமாத்தி சம்பாதிக்கணும், பொய் பேசி சம்பாதிக்கணும், மாமியார் வீட்டில் சொத்தை ஃபுல்லாக வாங்கிடணும், புருஷன் வீட்டில் சொத்தை ஃபுல்லாக வாங்கிடணும், கல்யாணம் முடிக்கும் போதே ஒரு 50 லட்ச ரூபா வாங்கி உடனே செட்டில் ஆயிடணும். ஒரு 100 பவுன் தருவியா, ஒரு 5 லட்சம் தருவியா? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலேயே என்ன லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னா, எப்படியாவது சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். ஆனால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேலை செஞ்சா ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வேலை செய்ய பிடிக்க மாட்டுது, அதனாலேயே நிறைய கடன் வருது. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சில குடும்பத்திலே பக்கத்தில் ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஆப்போசிட்ல போய் ஒரு கடை வச்சுட்டு இவனுக்கும் வியாபாரம் இருக்காது, அவனுக்கும் வியாபாரம் இருக்காது. இப்படியும் சில குடும்பத்தில் இருக்கு. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞானமே வரும். ஐயோ இதை நான் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பில்டிங்கே கட்டிடுவாங்க. லாஸ்ட்டு பார்த்தா 50 லட்ச ரூபா கடனில் இருப்பாங்க. அந்த பழைய வியாபாரி பார்த்தா அவன் வியாபாரம் பார்த்துட்டு தான் இருப்பான். அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு பொறாமப்பட்டு, ஏன்னா இவங்களுக்கு வியாபாரம் பார்க்க தெரியாது. கையில் காசு இருக்கும், ஆனால் வீடு கட்டிடுவாங்க, இல்லை கடை கட்டிடுவாங்க. அங்கே பார்த்தா வியாபாரம் இருக்காது. நம்ம எதை செஞ்சாலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, அப்பா நான் வியாபாரம் பார்க்க நினைக்கிறேன், வியாபாரம் செய்யலாமா? கடன் இல்லாமல் வியாபாரம் செய்யணும், என்ன பண்ணணும்? ஏன்னா வீடு கட்டுறதுக்குள்ள கடை கட்டுறதுக்குள்ள உடனே பல லட்சங்கள் கடன் ஆயிடுது. அப்புறம் பிஸ்னஸ்க்காக ஒரு லோன், அதுலேயும் கடன் ஆயிடுது. ஆக மொத்தம் மாதம் 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 பேங்க்கு தான் போய்ட்டுருக்கு. இல்லைன்னா யார்ட்டையோ வாங்கியிருப்பாங்க, அங்கே தான் போய்ட்டுருக்கு. இல்லை நகை கடன், இல்லைன்னா ஹோம் லோனாக இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் பணம் போய்கிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது. அழகா பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட வசனம் வச்சிருக்காரு. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் வேணுமா? வேலை செஞ்சு சாப்பிடணுமா? இதான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில் கண்டுபிடிச்சது. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த நாட்டுக்குள்ளேருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியும். ஏன்னா சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. இப்போ அப்படி வேற பிரச்சனையாக இருக்குது. சில குடும்பத்தில் பைபிள் வாசித்தாலும் புரிய மாட்டேங்குங்க. கையில் பைபிள் எடுத்து வாசித்துக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கும்போது வாசிக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு, நைட்டு தூக்கம் வரும் இல்லையா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போம்லாம் செல்ஃபோன்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவோம், ஏன்னா நிம்மதி இருக்காது. அழுது 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 பைபிளை வாசித்துட்டு இருப்பேன். இன்றைக்கி பார்த்தா நான் உயிரோட இருக்கேன். எனக்கு ஒருத்தன் மாந்திரிகம் பண்ணான், அவன் பார்த்தா தூக்கு போட்டு செத்து போயிட்டான். என்கிட்ட ஒருத்தன் 13 லட்ச ரூபா வாங்கிட்டு எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தான், அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் உயிரோட இருக்கேன். காலையில் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பிரதர், இன்னைக்கு தான் நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் வேலை செஞ்சு சாப்பிடணும். நிறைய குடும்பத்தில் எவன் சொத்தை எழுதி கொள்ளையடிச்சு சாப்பிடலாம். அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்போ ஆசீர்வாதம் வேணும், நான் செழிப்பாக மாறணும், கடன் இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வேலை செஞ்சு சாப்பிடணும். ரெண்டாவது, எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி. நிறைய குடும்பத்தில் இப்போ கற்பனையை கை கொள்றதே கிடையாது, தேவனை தேடுறது கிடையாது, அம்மா அப்பாட்ட அன்பு கூறது கிடையாது, புருஷன்ட்ட அன்பு கூறது கிடையாது, மனைவிட்ட அன்பு கூறது கிடையாது. வாயை திறந்தாலே ஒன்லி பொய், உண்மை இல்லாத காரியங்கள், விக்கிர வழிபாடு, இன்னும் மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவலில் போயிடுவாங்க. அப்புறம் கள்ள தொடர்பு, அப்புறம் தண்ணி அடிக்க, அப்புறம் கஞ்சா பழக்கம். இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் சேர்த்து தான் பிரச்சனை வருது.
ஒரு வீட்டுக்குள்ள கடன் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது 24 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தேவனை துதிச்சா உங்க குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்காக கொடுங்க. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்துல யாருமே காத்திருக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, கையில செல்போன் கொண்டு போவாங்க, பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு யோசித்து பாருங்க. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ நம்ம கையின் கீழில் ஆசீர்வதிக்கிறார். களஞ்சியங்கள் நிரப்புவார். ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். அதே நேரத்தில் எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனை கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். சில குடும்பத்துல சொத்து சேர்க்கறதுக்கு தான் கவனமா இருப்பாங்க, பிள்ளைய பாதுகாத்து கொள்றதுல கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல மனைவியை பத்திரமா பாதுகாப்பாங்க, அதுக்கு ரொம்ப பத்திரமா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க. அம்மா அப்பாவை பாதுகாத்து கொள்றதுல கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல வியாபாரம் பார்ப்பாங்க, வியாபாரத்துல கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, படிப்புல கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல மாசம் மாசம் நகையை சேர்ப்பாங்க, மாசம் மாசம் பேங்க் லோன் கட்டிட்டு இருப்பாங்க, மாசம் மாசம் ஒவ்வொரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எல்லா கற்பனையின்படி நீ செய்யும்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்பாயானால். அப்ப நம்ம கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னா, அம்மா அப்பா இருக்கிறாங்களா அன்பு கூறுங்க, மனைவி இருக்கிறாங்களா அன்பு கூறுங்க, புருஷன் இருக்கிறாங்களா அன்பு கூறுங்க, குடும்பத்துல அன்பு கூறுங்க. முதல் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தேவன்கிட்ட அன்பு கூறுங்க. தேவன்கிட்ட யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலையை தான் ஆசீர்வதிக்கிறார். சில குடும்பத்துல தேவன்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு வேலையே செய்ய மாட்டேங்காங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அதனால வேலையும் செய்யணும், தேவன்கிட்டே அன்பு கூறணும், குடும்பத்திலையும் அன்பு கூறணும். அன்பு கூறும்போது ஆசீர்வாதம், கற்பனையை கை கொள்ளும்போது ஆசீர்வாதம். தேவனிடத்துல அன்பு கூறும்போது தேவன் நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். வேலை செய்யும் போது தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேலை செய்யாம உட்கார்ந்து பல மணி நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது சம்பாதிச்சிடலாமான்னு சொல்லி நினைப்பாங்க. எப்படியாவது கடன் வந்து மாட்டிக்கிடும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கடன்ல தான் சிக்கி கொள்றாங்க. இது உண்மையான காரியம். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனை கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். முதல்ல கவனம் தான்ப்பா. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். உன் தேவனை கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க கவனமாய் நீங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்துவம் நமக்கு தந்து விட்டார். அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு கட்டளை வச்சிருப்பாரு, கற்பனை வச்சிருப்பாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதை எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2021 வரையும் பைபிள் காலேஜ் படித்தேன். 2020 ஆன்லைன் மூலியமாக தேவனார் அப்பம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் மூலியமாக அனுப்ப ஆரம்பித்தோம். 4 வருஷம் முடிஞ்சு அந்த 5வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. இந்த 5வது வருஷத்துல பார்த்தா எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முதல்ல ஜீவனை தந்திருக்காரு. குடும்பமா இருந்து செய்கிறோம். முழு நேர ஊழியம். தேவனோட சமூகத்துல காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசிப்போம், ஜெபிப்போம், துதிப்போம். தேவன் என்னென்ன காரியத்தை செய்ய சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம். சில குடும்பத்திலே எல்லாரும் யோசிப்பாங்க, பிரதர் அப்படிம்பாங்க, நானும் மனுஷன்தான், எல்லாரை போல பாடுள்ள மனுஷன்தான், நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில உண்டு, கடன் பிரச்சனை, எல்லா கஷ்டமும் பட்டு தான் வந்திருக்கேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். நானும் மனுஷன்தான். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்க வரீங்களோ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் யோசித்து பாருங்க. எல்லா வீட்டுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கேன்பாங்க, அங்கே போய் பார்த்தா தெரியும் அவங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பாங்க, ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. வெளிநாட்டு போறதுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி போயிருக்காங்க. அங்கே போனால் சம்பளம் கம்மியாக இருக்குது, சாப்பாடு, எவ்வளோ காரியம் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் படிக்கிற பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல. சில குடும்பத்தில் வயசாயிட்டு
வீட்டில் ஜாமான் இல்லாமல் இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு. தேவனை தேட ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசிரியப்பார். கையின் கிரியில ஆசிரியப்பார். கற்பனையை கை கொள்ளும்போது ஆசிரியப்பார். உண்மையா இருக்கும்போது ஆசிரியப்பார். தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது ஆசிரியப்பார். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், கற்பனையை கை கொள்ளணும், உண்மையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஆசிரியப்பார். இது எல்லாத்த விட அதிகாலவில் காத்திருந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆசிரியப்பார். அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், உங்களுக்கு அதிகமாக தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அதிகமான ஆசீர்வாதம் வேணுமா, 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா, 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா, தேவனை தேடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் தேவனை தேடாத ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, அக்கிரமத்தில் வாழ்ந்த ஒரு பாவி. ஆனாலும் கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தார், நீதிமானா மாற்றினார், பரிசுத்தவானா மாற்றினார், ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாற்றினார், ஆசாரியனாக மாற்றினார், பரிசுத்த ஜாதியாக மாற்றினார். எத்தனையோ காரியத்திலே கர்த்தர் மீட்டெடுத்தார். அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கணுமா, அற்புதம் நடக்கணுமா, விடுதலை வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு தேவன் தருவார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நிறைய வீட்டுக்குள்ள செய்யாத சில மிஸ்டேக்கான காரியம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண மாட்டுக்காங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ துதிக்க மாட்டுக்காங்க. துதிக்கும் போதே பிசாசு ஓடி போயிடுவானே. நிறைய யோசித்து பாருங்க, காலையில கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா சில வீட்டுக்குள்ளலாம் புருஷன் முன்னாடிகள பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்க்கும்போது, எனக்கு தெரியாம அதை செஞ்சுட்டாரு, எனக்கு தெரியாம அதை செஞ்சுட்டாரு. நம்ம மன்னிச்சு அன்பு கூறும்போது குடும்பத்தை ஆசிரியப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருந்தனால எல்லா நகையெல்லாம் வாங்கி வீடு கட்டும்போது பேங்க் லோன் எல்லாம் கடன் 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 கடன். இன்னைக்கு வரைய மனைவி என் கூட இருக்கா அப்படின்னா நான் பாவின்னு தெரியும், என்னை மன்னிக்கிற. அதே நேரத்தில் தேவனோட சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா இன்னைக்கு வரையும் நாங்கள் உயிரோடு இருக்கோம். காரணம் என்ன? கடன் தான். ஆனாலும் தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் மிஸ்டேக் வருதா, தேவனை தேட ஆரம்பிக்கும் போது தான் ஞானம் தருவார். தீமையை விட்டு விலகினாதான் ஞானம் தருவார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாதான் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கர்த்தரை குறித்து பயம் இல்லை. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை. நல்லா யோசித்து பாருங்க, வீட்டில் எத்தனை வீட்டுக்குள்ள நாடகம் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, செல்ஃபோனில் எத்தனை மணி நேரம் கேம் விளையாடுறாங்க, எத்தனை மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவனை தேடுற நேரம் தானே. நல்லா யோசித்து பாருங்க. காலையில் பார்த்தா அழகா கிறிஸ்டின் ப்ரோக்ராம் கேட்குறாங்க, பகலில் போய் பார்த்தா நாடகம் பார்க்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அப்புறம் வேற ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, அப்புறம் பார்த்தா செல்ஃபோன் கையில் எடுத்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் சாயங்காலம் பார்த்தா அப்புறம் அடுத்த நாடகம், அப்புறம் நைட்டு பார்த்தா படம். தேவனை எங்கே தேடினாங்க? தேவனை தேடினா தேவன் வீட்டுக்குள்ள வருவார். வீட்டில் செல்ஃபோன்லேயும் இல்லைன்னா டிவிலையும் போய் வேற ஏதாவது தேடினா என்ன வரும்? பிசாசு தான் வரும். நல்லா யோசித்து பாருங்க. அதனால ஆசீர்வாதம் வேணுமா? தேவனை தேடினால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அவருடைய கற்பனையை கை கொண்டால், கவனமாய், வசனம்லாம் அழகா எழுதப்பட்டிருக்கு, கவனமாய் கேட்பாயானால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்பாயானால் எச்சரிப்பு வருது. சில குடும்பத்தில் எச்சரிப்பு வருது, சில குடும்பத்தில் எச்சரிப்பு வருது. சில குடும்பத்தில் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இஷ்டம் போல நாடகம் பார்க்குறது, இஷ்டம் போல படம் பார்க்குறது. எங்களை யாரு கேட்க போறா? கணவர் சொன்னாலும் கேட்கறது கிடையாது, அம்மா அப்பா சொன்னாலும் கேட்கறது கிடையாது. துணிகரமாக செல்ஃபோனில் மூழ்கி போய் எடுக்காங்க. துணிகரமாக சில குடும்பத்தில் படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, துணிகரமாக வாழ்கிறாங்க. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. கர்த்தர் அன்பாக அழைக்கிறார். இதோ இந்த நாளில் மனம் திரும்ப சொல்கிறார். நீ மனம் திரும்பினால் வேதம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி
கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினா கூட, இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா கூட, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா கூட, இன்னைக்கு கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டா கூட, இன்னைக்கு கவனமாய் கேட்கும்போது கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? கையில பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிங்க, தேவனை தேடுங்க, பக்கத்துல சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. ஒரு வியாதி வந்துட்டுனா ஆஸ்பத்திரிக்கு நம்ம போறோம்ல, ஒரு பிரச்சனை வந்துட்டுனா ஆஸ்பத்திரிக்கு போறோம்ல, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேடும் போது கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். 2016 சர்ச்சில் கோயில் விட்டார் வேலைக்கு தான் வந்தேன். என் குடும்பத்தை இன்ன வரையும் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. எப்படி? கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், சர்ச்சில் பாட்டு படிக்கும்போது நானும் கூட சேர்ந்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ண தெரியாது, நானும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, அழுது ஜெபம் பண்ணுவேன். 5 வருஷம் அழுதுருக்கேன். ஐயோ நான் பாவத்துல வாழ்ந்துட்டேனே, விக்கிரத்துக்கு போய் 13 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில மாந்திரிகம், பிள்ளி, சுனி, ஏவல் எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். மனுஷனை நம்பி லட்சமா தூக்கி கொடுத்து பணம் திரும்பி வரல, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில மனுஷனை நம்பி ஏமாந்து போய் நஷ்டத்துல நடுரோட்டில் நின்ன ஒரு வியாபாரி, கஷ்டப்பட்டு 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 என்ன செய்யன்னு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பேன். எனக்கு கையில காசு இருக்காது. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். பைபிள் வாசிக்கும்போது எழுத்து கூட்டி வாசிப்பேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில உள்ள காரியம். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா இருக்கணும், முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா, அந்த குடும்பத்துல கர்த்தரை தேடணும். தேடுனா ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன தெரியுமா நடக்கு? உன்னையோ அவர்கள் ஆளுகிறார்கள். அநேகம் ஜாதிகளை ஆளுவாய்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அநேக ஜாதிகள் ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்து. ஏன்னா கடன் நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. 50 பேர்கிட்ட, 10 பேர்கிட்ட, 20 பேர்கிட்ட, 30 பேர்கிட்ட கடன். ஒரு ஆள்கிட்ட வாங்கல, 20 பேர்கிட்ட, 30 பேர்கிட்ட, 50 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த 50 பேருமே ஒரே நேரத்தில் வீட்டில் வந்து நிற்பாங்க, ஒரே நேரத்தில் வியாபாரத்தில் வந்து நிற்பாங்க. இதெல்லாம் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அப்படியே சொல்றேன். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்க மாட்டாங்க, 10 பேர்கிட்ட வாங்கிடுவாங்க. சொந்தக்காரன்ட்ட வாங்கிடுவாங்க, பேங்க்ல வாங்கிடுவாங்க, லோன் வாங்கிடுவாங்க, எல்லா லோனும் வாங்கிடுவாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் முடியாது. அப்புறம் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். இதுக்கப்புறம் நான் யாருக்கா வாழணும்? இதயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். அப்புறம் மெதுவாக பக்கத்துல சர்ச்சில் போய் எட்டி பார்ப்பாங்க, எப்படியாவது தேவன் ஆசீர்வதிப்பாரா? அதுக்கப்புறம் தான் ஞானமே வரும். ஏன்னா அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். கடன் வாங்கும் போதெல்லாம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி கேட்கல, கடன் கட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் போய் மெதுவாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். மெதுவாக. அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பயந்து போய் ஜெபம் பண்ணுவேன். ஐயோ இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு, இந்த கடன் அடைக்க என்னச்சுன்னு சொல்லி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எதனால அழுதுன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, கடன் 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 கடன், தலைக்கு மேல கடன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? கடன். அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே எல்லா பிரச்சனையும் வந்துரும்பா. அதனால காலைவேளை யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, கொஞ்ச நேரம் நான் பேசியிருக்கேன். நீங்க கூட யோசிப்பீங்க, ஏன் பிரதர் இவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஏன் எல்லா வீட்லயும் கடன் தானே இருக்கு? யோசித்து பாருங்க, நிறைய வீட்டுல கடன் தான். அதனால காலைவேளையில அதிகமா பேசியிருந்தா கோவப்படுறாங்க. ஜெபம் பண்ண போறோம். உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன், தேவன் சந்தோஷப்படுவார். ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டீங்க. கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனால காலையிலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா கேட்குறீங்களா? முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்ச நேரம் செலவு பண்ணி கேளுங்க. என் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா கடனில் கஷ்டப்படல நானும் ஒரு ஆள். அதிகமான கஷ்டம், அதிகமான நிந்தை, அதிகமான அவமானம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க, ஆனாலும் நடுரோட்டில் தான் நின்னேன். என் வாழ்க்கையில் கடன் 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 கடன். இந்த கடனில் கஷ்டப்பட்டது நானும் ஒரு ஆள். அதனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது
கண்ணீரோட தான் பேசுகிறேன். சில குடும்பத்தில் நீ நினைப்பீங்க, என்ன பிரதர் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை உண்டு. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே கடன் பிரச்சனைனால கண்ணீரோடு தான் ஜெபிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உன் குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு நடந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா. கவனமாய் செவி கொடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ளுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உன்னை போல பிறரை நேசிக்கணும். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும், துதிக்கிற பிள்ளைலாம் மாறணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறணும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து செய்தி கேட்குறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தில் கடன் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ, போராட்டம் இருக்கோ, எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அந்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாக ஆசீர்வதிங்கப்பா. எங்களை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே என்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உங்க பாதபடியில தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு தேதியிலே யாரெல்லாம் கடன்ல கஷ்டப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே கண்ணோக்கி பார்க்கணும்ப்பா. எங்களுக்கு தெரியும்ப்பா, நாங்க தான்ப்பா மிஸ்டேக்கு. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியலப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கலப்பா. என்னுடைய கையின் கீழில் ஆசீர்வதிப்புன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மையா வாழுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நிறைய குடும்பத்தில் பொய் பேசிதான்ப்பா கடன் வாங்குறாங்க. நிறைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை சொல்லி வெளியில வரன்னு சொல்லி தோணுது, ஆனா முடியலப்பா. சிக்கப்பட்ட நிலைமை, அடிமை. கடன்க ஒரு அடிமைக்குள்ள சிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல நிந்தையோடு அவமானத்தோடு பயத்தோடு வாழ்றாங்கப்பா. அந்த கடனை எப்படி அடைப்பது தெரியலப்பா. சில குடும்பத்திலாம் புலம்புறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில எல்லாமே புலம்பலா இருக்குப்பா, பயமா இருக்குப்பா. சில குடும்பத்திலாம் மரண பயம், நான் யாருக்காக வாழணும், இவ்வளவு கடன் இருக்கு. எங்களை ஜீவனோட வச்சிருக்கீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. இந்த பூமியில தீர்காயுசோடு வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில குறை இருக்குப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கலப்பா. உம்முடைய கற்பனையை நாங்க கை கொள்ளலப்பா. எங்கள்கிட்ட தேவையில்லாத நிறைய காரியங்கள் இருக்குப்பா. வீண் வார்த்தை, வீண் பேச்சு, எத்தனையோ காரியம் இருக்குப்பா. எங்க சிந்தனைகள் கூட எத்தனையோ தீமையான காரியம் இருக்குப்பா. எங்க இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம் இருக்குப்பா. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கலப்பா, அதான்பா பிரச்சனை. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதான்பா பிரச்சனை. உம்முடைய கற்பனையை கை கொள்ளல, அதுதான்பா பிரச்சனை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய கடன் வாங்கிட்டு சொந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாம்பா, நிந்தையோடு அவமானத்தோடு பல காரியங்களோடு ஜெபிக்கிறான்ப்பா. சில குடும்பத்துல வெளியூர்ல இருக்காங்க, அங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை, வேலை இல்லாம இருக்கு, படுத்த படுக்கையில இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் வெளியில பணம் வாங்கி தான்ப்பா பிள்ளைகளுக்கு கட்டுறாங்க. எத்தனையோ குடும்பத்துல கடன்ல மூழ்கி போயிருக்காங்கப்பா. பேங்க்ல லட்சக்கணக்கான நகை கடன். சில குடும்பத்தில் விவசாய லோனு, பிஸ்னஸ் லோனு, ஹோம் லோனு, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் திணறாங்கப்பா. இதுதான்ப்பா இன்னைக்குள்ள நிலைமை. இது எல்லாவற்றையும் அதிகால வேளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கை எவ்வளவு குறையா இருக்கு, எவ்வளவு பாவம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கு. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பத்தில் கார் லோனு, இன்னும் வண்டிக்கு எத்தனையோ காரியத்துக்காக லோன் வாங்கியிருந்தாங்கப்பா. அப்பா மன்னிங்கப்பா. நிறைய குடும்பத்தில் இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்குப்பா, பேங்க் லோன் கட்ட முடியாமல் இருக்குப்பா, நகையை திருப்பி கொள்ள முடியாமல் இருக்குப்பா. எத்தனையோ குடும்பத்தில் தேவை இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையும் சந்திங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் சந்திங்கப்பா. சில குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, கடன்ல அழுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ
அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா, அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும். எப்படியாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். சில குடும்பத்திலாம் வீடு கட்டுறதுல பாதியில நிக்குப்பா. கடன் பிரச்சனைப்பா. பிள்ளைகள் படிப்பு பாதியில நிக்கி. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பாதியில நிக்கி. கடன் வாங்கி தான் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பதினால் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நீங்க ஆசீர்வதிச்சா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கையில கடன் இருக்காது. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நீங்க ஆசீர்வதிச்சா மட்டும்தான்ப்பா எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கப்படட்டும்ப்பா. ஆசீர்வாதமான பண்டகசாலை அப்பா எங்களுக்கு திறக்கப்படட்டும்ப்பா. எங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும்ப்பா. எங்க சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய கையின் கிரிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. நாங்க பேசுற வார்த்தையில கூட வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. வறுமையான அந்த தேடக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடாதுப்பா. செழிப்பான தோட்டமா மாறணும்ப்பா. திருப்தியான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. ரொம்ப பொறுமையா கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார் உண்டு, கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரமார் உண்டு, கண்ணீரோடு ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் உண்டு. காலேஜ் ஃபீஸ் கட்டணும் முடியலன்னு சொல்லி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல விவசாயத்திலே அவங்க பத்திரம்லாம் பேங்க்ல தான்ப்பா இருக்கு. விவசாயத்திலே செழிப்பு பார்க்க முடியல, ஜெபம் பண்றாங்கப்பா. யாரெல்லாம் காலவெளியிலே கடனோடு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, என் தேவன் மனம் இறங்கி எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. எந்த தேசத்துல இருக்காங்களோ அந்த தேசத்துல எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒழியட்டும்ப்பா. சில குடும்பத்திலே காலேஜ் படிக்கிறதுக்காக அப்பா பேங்க் லோன் வாங்கினாங்க, திருப்பி கொடுக்க முடியல. சில குடும்பத்திலே அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, லட்சக்கணக்காக கடன் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ போயிட்டே இருக்குப்பா. கடன் திருப்பி கொடுக்க முடியலப்பா. நிறைய குடும்பத்தில் ஆஃபீஸில் ஸ்டாஃப் நிறைய இடத்துல பேங்க் லோனில் தான்ப்பா எல்லா பணம்லாம் போயிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா கையில் கொஞ்சம் தான்ப்பா பணம் வருது. நிறைய குடும்பத்தில் கடனில் தான்ப்பா போயிட்டு இருக்கு. நிறையரோட வாழ்க்கையே கடனாக தான்ப்பா இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இணைந்திருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளுக்கான கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதபடியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கணும். ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துருங்கப்பா. தாழ்த்தணும்ப்பா. இவ்வளவு நேரம் தாழ்த்தணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. இரவும் போலுமா வேத்து தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இருதய மனக்கண்கள் திறந்தாங்கப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறங்கப்பா. ஆவிக்குரிய காதுகள் திறங்கப்பா. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும். வேதத்தை கவனமாய் தியானிக்கணும். வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் நாங்கள் செவி கொடுக்கணும்ப்பா. கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா.
மன்றாடி ஜீவிக்குடி கிருபை தாங்க ராஜா. சத்துருக்குள்ள மேற்கொள்ள அபிஷேகம் நடப்புங்க ராஜா. பரிசுத்தம் நடப்புங்க. அக்னி அபிஷேகம் நடப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளை நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் வாசல் திறந்தாங்க ராஜா. விசேஷமா எல்லா தடையெல்லாம் நீக்கப்பட்டு அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கதை கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமா ரட்சிப்பின் வசத்தாங்க ராஜா. துதியின் உடைய தாங்க ராஜா. அப்பா விசேஷமா நீதியின் சால்வை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. இந்த நாளின் இவ்வளவு நேரம் அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரிக்க வேண்டும். இந்த நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாம மட்டும் எவ்வளவு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என்னை வெறுமையாக அப்பா அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா சொந்த வாழ்க்கையில் உள்ள காரியத்தை அனுபவ சாட்சி மூலியமா சொன்னேன்ப்பா. ஏதாவது எக்ஸ்ட்ரா எங்களோட வாழ்க்கையில தேவையில்லாமல் அப்பா இருந்தால் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமுள்ள ஜாதியாக பரிசுத்தமுள்ள பிள்ளையாக நாங்கள் அந்த பூமியில வாழணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கூட ஆசிரியங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கூட ஆசிரியங்க. 1000 மடங்கு ஆசிரியங்கப்பா. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசுவீங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, கர்த்தர் கூட ராஜா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. திருமணம் முடிந்த பின்பா பல காரியத்தில் குறைகள் குற்றங்கள் உண்டு. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ள சண்டை, போராட்டம், நிம்மதி இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசிரியங்க. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கடன் நிமித்தமாக பிரிஞ்சு போயிருக்காங்க, மறுபடியும் சந்தோஷமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே அப்பா சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், கஞ்சா பழக்கம், சிகரெட்ல அப்பா தேவையில்லாம அப்பா சரீரத்துல வியாதிகள், எத்தனையோ குடும்பத்துல ட்ரக் அடிக்ட், கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, தேவையில்லாத பிரச்சனை போய் சிக்கி கொள்றாங்கப்பா. சரீரத்துல பல குடும்பத்துல பலவீனம். அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டறிவிட்டு ராஜா. விக்கிர வழிபாடுலக்கங்க, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல, விபச்சார அடிமையில, கள்ள தொடர்பு சில குடும்பத்துல வீட்டுக்கு வராம இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா என்னென்ன ஆவியல் கிரியை செய்து கொண்டு எல்லா செத்த கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டறிவிட்டு ராஜா. எந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாத தடை காணப்படுதோ, எந்தெந்த வீட்டுக்குள்ள பொல்லாத ஆவி காணப்படுதோ, அந்த எல்லா சத்துன் கிரிகளும் இயேசு ரத்தத்தினால இயேசு நாமத்துல எல்லா பொல்லாத கிரிகளும் அழிக்கப்பட்டு போட்டுப்பா. இயேசு நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. இந்த நாளிலும் என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. எத்தனையோ குடும்பத்துல நிந்தைகள், அவமானங்கள், இந்த கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான காரியத்திலும் ஆசிரியங்க. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க, ரட்சிக்கப்படணும். வேலைக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, விவசாயத்துக்கு போடுறாங்க, கால வேளையில ஆபீஸ் போடுறாங்க, இன்னுமா போட்டில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பல மடங்கு ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில குடும்பத்துல சில குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான பலவீனம், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வியாதிகள். எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம், உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்துல வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ மிஸ்டேக், லஞ்சம் கொடுத்துருக்காங்க, பரிதானம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தை மன்னித்து ஆசிரியங்க. சில குடும்பத்துல காலவேளை ஜெபிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கோ அது எல்லாவற்றையும் தந்து ஆசிரியங்க. இந்த நாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. தேவனர்லயே அப்ப மினிஷன்ல உங்களுடைய கரத்துல பண்ணிடும். அப்பா பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னைய மண்ணாக தாழ்த்தி பண்ணிக்கிறேன். நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணி அப்பா இரவு பாலமாக ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியப்பா உங்களுடைய கரத்துல அப்படி செல்போன்லயோ டிவி பக்கத்துலயோ தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். வீடு கட்டுறதுல எத்தனையோ குடும்பத்தை தடை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிரியங்க. உங்க நாம மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தெரிவிக்கலாம். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக பாடுகள் மத்தியில தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஊழியம் அப்படின்னாலே பாடுகள் எல்லாம் உண்டு. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.